இப்பொழுது சிறுநீர் வந்தைகள் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் தொற்றுநோய் கோளாறுகள் இருப்பவர்களுக்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, யூடிஐ என்று சொல்லக்கூடிய யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் குழாய்களில் ஒரு சிலருக்கு புண்கள் ஏற்பட்டுவிடும். காரணம் என்னவென்றால், அளவிற்கு அதிகமான போதை வஸ்துக்கள் பயன்படுத்துவதாலும் சுகாதாரமற்ற குடிநீரை அவர்கள் குடிப்பதாலும் அந்த இடத்தில் தொற்று நோய் கிருமிகள் ஏற்பட்டு சிறுநீர் பகுதியில் இருக்கக்கூடிய குழாய் வழியாக கற்கள் ஏற்படும். அதாவது கால்சியல் என்று சொல்லக்கூடிய கிட்னி ஸ்டோன் என்று அழைப்பார்கள். சிறுநீர் பகுதியில் நமக்கு கற்கள் தோன்றி ஒரு சிலருக்கு அந்த கற்களே புண்களாக மாறிவிடும். இந்த நோய் உடையவர்களுக்கு மிக எளிமையான மருத்துவம், ஆனால் மிகவும் அற்புதமான பயனுள்ள ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கனிந்த பப்பாளி துண்டுகள் 100 கிராம். அடுத்ததாக இளநீர் தேவையான அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தேன், பல்வேறு வகையான பூக்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட தேனிற்கு ஒரு மிக சிறந்த கிருமி நாசினியாக இருப்பதாலும் தொற்று நோய்கள் வராமல் பாதுகாக்கும் என்பதனாலும் தேனையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த சிறுநீர் பாதைக்கு அளவிற்கு அதிகமாக உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ணமும் ஒரு காரணம். அந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு இளநீர் தேவைப்படுவதால் இளநீரையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இவை மூன்றையும் கொண்டு நாம் சிறுநீர் நோய்க்கான ஒரு மருத்துவத்தை செய்ய போகின்றோம். முதலில் தேவையான அளவுக்கு எடுத்து வைக்கப்பட்ட பப்பாளி துண்டுகளில் இளநீரை நாம் 4 தேக்கரண்டி இட வேண்டும். இளநீருடன் பப்பாளி துண்டுகளை 2 கலக்க வேண்டும். இத்துடன் தேன் 3 தேக்கரண்டி சேர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு சிறுநீரக தொந்தரவுகள் அதிகரித்து அவர்கள் அறுவை சிகிச்சை செய்திருந்தாலும் அல்லது ஆரம்ப கட்டத்தில் சிறுநீர் தொந்தரவு நோய் உடையவர்களும் இந்த மருந்தை பப்பாளி துண்டு, இளநீர், தேன் சேர்த்த இந்த மருந்தை காலை வேளையில் மலஜலங்கள் கழித்துவிட்டு வெறும் வயிற்றில் 50 கிராம் முதல் 100 கிராம் அளவிற்கு பப்பாளி துண்டுகளை சேகரித்து இந்த தேன் இளநீரை விட்டு பிசைந்து வெறும் வயிற்றில் நன்றாக ஒரு தேக்கரண்டி கொண்டு சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக அவர்களுக்கு சிறுநீர் பாதையில் ஏற்படும் எல்லா வகையான தொற்று நோய் கிருமிகளும் படிப்படியாக சிறுநீர் வழியாக வந்துவிடும். மலத்தின் வழியாக அந்த கிருமிகளும் வெளியேறிவிடும்.